இன்னைக்கு எனக்கு மாடல் ப்ராஜெக்ட் வைவா. டைட்டில் கூட தெரியாத டீம்மேட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. லாஸ்ட் ஒரு வாரமா ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள செத்தே போயிட்டோம். கம்முன்னு காசு கொடுத்து பண்ணிருக்கணும். நானே பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணி எத்தனை டைம் பண்ணி கொண்டு போய் கொடுத்தாலும் நீ பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்றாங்க. எப்படியோ ஒரு வழியா பண்ணி பைண்டிங் போட்டு கொடுத்தாச்சு. பைண்டிங் போட்டு அடுத்த நாளே மாடல் வைவா. இவனும் என் டீம்மேட் தான். இப்பதான் உட்காந்து டைட்டில் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கான். நாங்க என்ன டைட்டில் எடுத்தோம்னா ஸ்டடி அண்ட் கஸ்டமர் சர்டிபிகேஷன் 2 சர்வீஸ் ஆஃபர் பை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு ஈரோடு சிட்டி. யாரா நீ கோமாளி இவ்வளவு பெரிய டைட்டில் எடுத்து வச்சிருக்க, இது எப்பறம் மனப்பாடம் பண்றது அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு முடிச்சிட்டு இருந்தான். செகண்ட் இயருக்கும் வைவா போயிட்டு இருந்துச்சு. தேர்ட் இயர்லாம் குரூப்பா உட்காந்து அவங்களோட ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு சாப்டரா பிரிச்சு படிச்சிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு டீமா போயிட்டு இருந்தாங்க. நாங்க மூணாவது டீம் தான். ஃபர்ஸ்ட் டீம் போனப்போ அவங்ககிட்ட எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னு கேட்டு நாங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிட்டோம். யார்கிட்ட டைட்டில் கேட்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவன்கிட்டயே டைட்டில் கேட்டாங்க. அவனும் தெளிவா முடிச்சு விட்டான். எப்படியோ போய் அட்டன் பண்ணங்காட்டி எப்படி கொஸ்டின் கேட்பாங்கிறது எல்லாம் தெரிஞ்சு சிம் வைவாக்கு இதை வச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். என்ன கதையினே தெரியல. தலைவன் ஆப்போசிட் பில்டிங்கே பாட்டு நின்று இருக்கான். என்னன்னு கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு மாடல் வைவாங்கிறங்காட்டி ஆஃப் டே தான் காலேஜ். வைவா முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 மணி ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்ப்ரே அடிச்சுட்டு விளையாண்டு இருந்தானுங்க. கொஞ்சம் விட்டா அடுத்தவங்க ப்ராஜெக்ட்லயே ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருவாங்க. அது தெரியாம விரிச்சு வச்சு சுத்திட்டு இருக்கான். காலேஜ் விட்டதும் கிளம்பிட்டோம். சாப்பிடலான்ட்டு சீலை கரையம்மனுக்கு போயிட்டோம். ஸ்கூல் படிக்கிறப்ப 10th லாஸ்ட் டே 12th லாஸ்ட் டே இல்ல யாராச்சும் பர்த்டே வந்தா என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் இங்க தான் போய் சாப்பிடுவோம். சீலை கரையம்மன்ல தான் இன்னைக்கு போய் சாப்பிட்டோம். அப்படியே ஏடிஎம்ல போய் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டு ஹேர் கட் பண்ணலான்னு பார்த்தா 6 மணிக்கு வர சொல்லிட்டாங்க. என்ன பண்றது தெரியாம ஃப்ரெண்ட் வீட்ல போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 6 மணி ஆனோடனே கடைக்கு போயிட்டு கால் பண்ணா தம்பி வாய்ப்பில்லப்பா நாளைக்கு வா அப்படின்ட்டாங்க. வேற வீடியோல பார்க்கலாம். டாடா.